காதலுக்கு ஜாதி மதம் மட்டும் எதிரி அல்ல, தகுதியும் வர்க்கமும் எதிரிதான். ஏழை பணக்காரன் என எந்த பாரபட்சமும் இன்றி உருவாவதே காதல். இவ்வுலகில் தலை சிறந்த காதல் என எதை குறிப்பிடுவது? ஷேக்ஸ்பியர் எழுதிய ரோமியோ ஜூலியட்டா அல்லது டால்ஸ்டாய் எழுதிய அன்னா கரனினாவா? காதலை தர்க்கம் செய்தால் நிச்சயம் அங்கு காயச்சுவடுகள்தான் பெரும்பாலும் இருக்கின்றது. முதல் காதல் அழியா காவியமாக மனதில் காயச்சுவடாக பதியக்கூடியது. அதேபோல அகஸ்தியின் வாழ்விலும் ஒரு அழகிய காதல் கல்லூரி காலத்தில் துளிர்த்தது. இளம் வயதில் காதலால் பருவக்காய்ச்சல் ஏற்படுவதும் இயல்புதானே. காதலுடன் மோகம் இணைய அவர்களின் வாழ்வும் இணைந்தது. இணைந்த மாத்திரமே காதலின் சின்னமும் அவள் வயிற்றில் உதித்தது. அந்த செய்தியை அவனிடம் சொல்ல போகும் நேரத்தில் அவளின் காதலன் கொல்லப்படுகிறான். அதே நேரம் அவளுக்கே தெரியாமலேயே தூரத்திலிருந்து அவளை ஒருவன் காதலிக்கிறான். சொல்லப்படாது இறந்து போகும் காதலும் சொல்லப்பட்டு பிரிந்த காதலும் இங்கு ஏராளம். அழியா காதல் காவியமான ராதே கிருஷ்ணனின் காதலே கைகூடாமல் பிரிந்தது. கடவுளுக்கே காதல் விதி கைகூடவில்லை எனில் மனிதர்களின் காதல் எல்லாம் எம்மாத்திரம். அதே போல அகஸ்தியின் காதலும் இணைந்து இறகாகியது. கதையின் ஒரு பக்கத்தில் தன் சாம்ராஜ்யத்துக்கு ராணியாக்க விரும்பும் தந்தை ஒரு புறம், எவ்வழியிலாவது அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் என அவளின் வளர்ப்பு தாய் ஒரு புறம். அவளுக்கு கிடைக்கும் மரியாதையும் சாம்ராஜ்யமும் தனக்கு கிடைக்க வேண்டும் என அவளின் தம்பி ஒரு புறம். முதல் காதல் இருப்பினும் உன் வாழ்வில் எனக்கு இரண்டாவது வாய்ப்பளி என கதையின் கதாநாயகன் மற்றொரு புறம் என்று அவள் வாழ்க்கை புயலாக நகர்கிறது. கதையின் இரண்டாவது பாகத்தில் 7 வருடங்களுக்கு முன்பாக இறந்து போன தன் காதலனின் நினைவிலேயே வாழ்க்கையை முடித்து விடலாம் என்றும், தன்னை பெற்ற அன்னை எங்கிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளவும் 6 வருடங்களுக்கு முன்பாக தான் பெற்றெடுத்த மகனை தொலைத்துவிட்டு அவனை தேடும் படலமும் நிகழ்கிறது. கதையின் நாயகனான தீவதரனின் காதல் கைகூடுமா? ஒருவேளை அவளின் இறந்து போன காதல் மீண்டும் உயிர்ப்பித்தால் அந்த காதல் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முக்கோண காதல் கதையாக அவள் வாழ்க்கையும் காதலும் திரிந்தால் அதில் ஜெயிக்கப் போவது யார், தோற்கப் போவது யார்? இணைகையில் இறகாகும் காதலே.